நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால், இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள். இடைவிடாது ஜெபியுங்கள். ஜெபித்துக் கொண்டே இருங்கள். தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள், எலிசாவைப் போல. ஆதி திருச்சபையிலே 120 பேர் மேல் மாடியினுள்ள அறையிலே கூடி 10 நாட்கள் ஒரே மனதாய் ஜெபித்தார்கள். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு, உன்னத வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்வு வாழ, அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் புரிய, இயேசுவே ஆண்டவர் என்று துரிதமாய் முழக்கமிட, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினால், இடைவிடாது ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அப்போது